ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்தோம்னா ஒரு 7.2 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் தான் இது. இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ஊட்டிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் கூட நம்ம ஸ்பீக்கர்ஸும் ப்ளஸ் சப்வூஃபரும் கொடுக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மட்டும் அவங்க ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க இந்த ஆம்போட டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்போட ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் செக்ஷன் இது. ஸோ இதில் வந்து இன்பில்ட்டாக பவர் சப்ளை இருக்காது. பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க கேபினெட்டில் இருக்கும். ஸோ இவர் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்டிருந்தார். எனக்கு ஆம்பிளிஃபை தனி செக்ஷனாகவும் பவர் செக்ஷன் தனியாகவும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து டிஎஸ்பி ரிமோட் கிட் போட்டு கேட்டிருந்தார். கிளாஸ் டியில் கேட்டிருந்தார். ஸோ 7.2 வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். 7.2 நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தார், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதில் எந்த விஎம் மீட்டரும் நம்ம கொடுக்கல. ஸோ பார்க்குறக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஎம் மீட்டரில் அதே மாதிரி லைட் எதுவுமே நான் கொடுக்கல. இதில் வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இம்ரானிக்ஸில் டிஎஸ்பி ரிமோட் கிட், அதாவது பிக் டிஸ்பிளே வச்ச ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7 சேனலுக்காக கிளாஸ் டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்வூஃபருக்காக கிளாஸ் டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 7 சேனலுக்காக 50 வாட்ஸ் பர் சேனல் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் பர் சேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 சேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா பிரேவோ பிராண்டோட 5 சேனல் 5.1 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது டப்பு டுப்புன்ட்டுலாம் கிடக்காது உங்களுக்கு. சாஃப்டாக ஆன் ஆகும், சாஃப்டாக ஆஃப் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் 100+100 வாட்ஸ் கிளாஸ் டி யூஸ் பண்ணியிருக்கேன் சப்வூஃபருக்காக. அடுத்தது சென்டருக்காக வந்து பார்த்தோம்னா ஒயர் பிராண்டில் 50+50 வாட்ஸு. ஸோ இதில் ஒரு சேனல் டம்மியாக தான் இருக்கும். இது வந்து சென்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் யூஸ் பண்ண போர்டு வேறு, அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை எடுத்துட்டேன். அதில் ரொம்ப ஹிஸ்னாய்ஸு இந்த மாதிரி வந்ததுனால எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டப் சவுண்டு இதெல்லாம் நிறைய வந்ததுனால அந்த போர்டை நான் கழட்டி எடுத்துட்டேன். அது எனக்கு பிடிக்கல. அது கஸ்டமர் கொடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி எடுத்துகிட்டு இந்த பிரேவோ பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஹிஸ்னாய்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ப்ராப்ளமும் இதில் கிடையாது. அந்த டப் சவுண்ட்லாம் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் டிலே மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த 2 சேனலுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பீக்கர் டிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா 5 சேனல் 6 சேனல் ஸ்பீக்கர் டிலே. இதுக்கு வந்து ஏசி 012 கொடுக்கணும். அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி 012 கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆன் ஆகும். நீங்கள் இதுக்கு வந்து தனியாக ஒரு ஏசி 012 ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் சப்வூஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம் இதுக்கு மேட்சிங்காக. ஸோ உங்களுக்கு 10 இன்ச் சப்வூஃபருக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா 3 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த 7 சேனலுக்காக 2410 ஆம்ஸும், அடுத்து இந்த 2 சப்வூஃபருக்காக 2410 ஆம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஸ்பீக்கர் டிலேக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 012 500 mA ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று சின்னதாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஒயரிங்கும் பார்த்திங்கன்னா கசகசன்னு இருக்காது. ஸோ அடுத்து என்னோடய பேக் சைடு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமர் இப்படி தான் கேட்டிருந்தார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே வீடு கட்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்சிஏ பின் ஸ்பீக்கருக்கு வந்து எல்லாத்துக்குமே வச்சுட்டாரு. ஸோ அதனால் எனக்கு பேக் சைடில் இதே மாதிரி கொடுத்துருங்க, நான் வந்து ஆர்சிஏ மூலமாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வைக்க போகிறாரு. இந்த மாதிரி ஆர்சிஏ பின் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒயர் கொஞ்சம் ஹெவியாக போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா சப்வூஃபருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பேக் சைடு எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு, அடுத்தது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு, எக்ஸ்ட்ரா சரௌண்டுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு, சென்டருக்கான ஸ்பீக்கர் அவுட்டு. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா விஎம் மீட்டருக்கான அவுட்புட்டு. அதாவது இந்த அவுட்புட் எடுத்து நம்ம பவர் செக்ஷனில் கொடுத்தோம்னா அப்படின்னா விஎம் மீட்டரோட சிக்னல் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு 1க்கானது, அடுத்து சப்பு 2க்கானது. இது வந்து ப்ளஸ் மைனஸ்க்காக தனித்தனி ஆர்சியை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 012 ஏசி கொடுக்குறதுக்காக. இது வந்து ப்ளஸ் மைனஸ் பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பனானா சாக்கெட்டுக்கு ஆப்போசிட் பின் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு லூஸ் கனெக்ஷனும் ஆகாது, பிரச்சனை இருக்காது. நாளைக்கு நீங்கள் வேணால் ஈஸியாக கழட்டிட்டு மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பேக் பேனல் டிசைன் பண்ணி. பேக் சைடு வியூன்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வாங்க பவர் செக்ஷன் பார்த்துடலாம்.
பவர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் இதுக்கு அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல 500 வாட் பவர் ஆம் சப்ளைன்னு போட்டிருக்கோம். சென்டராக ஒரு வியூ மீட்டர் கொடுத்துருக்கேன், பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்கு. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 வோல்ட் 10 ஆம்பியர் SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சேனலுக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கும் தனித்தனி பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் சொன்ன மாதிரி 0-12 ஒரு 500 mA ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏசி வோல்டேஜுக்காக மட்டும், ஸ்பீக்கர் டிலேக்காக மட்டும். அடுத்தது வியூ மீட்டருக்கான ஒரு இன்புட்டு. ஸோ இந்த பவர் ஆம் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்வீட்டனில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வந்து கன்சீல்டு பண்ணிட்டார், 2 4 இன்ச் போடுற மாதிரி. அதனால் அவர் வந்து 4 இன்ச்சு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்ச்சு கேட்டார். ஸோ ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா 2 4 இன்ச்சு பேரல் பண்ணி போட போகிறோம். ஸோ இது வந்து 8 ohmஸாக இருக்குது, அதனால் நம்ம பேரல் பண்ணி 4 ohmஸாக போட போகிறோம். உங்களுக்கு இதுக்கு பக்காவான மேட்சிங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா சப்வூஃபர் மேக்னெட்ஸில் 10 inch சப்வூஃபர் 2 கொடுக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் இது வந்து அது ஒரு அடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து பார்த்தோம்னா சப்வூஃபர் மட்டும் கேட்டிருந்தாரு. ஸோ சப்வூஃபர் மட்டும் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சப்வூஃபர் தனியாக வேணுனாலும் நம்மகிட்ட கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தனியாக வேணுனாலும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேபினட் இல்லை பேனல் இல்லை யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் டி போர்டு, இந்த பிரேவோ போர்டு இல்லை எக்ஸ்ட்ரீமம்ஸ் போர்டு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதனோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும். உங்களுக்கு 7.2 ஒரு பட்ஜெட்டில் ஒரு 7.2 ஒரு 15,000 வரும் உங்களுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் கம்மியாக பண்ணாலும் அந்த கேபினட் பேனலை ரிமூவ் பண்ணிட்டு இதே கேபினட் பேனலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எப்படி பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீடு இருந்தால் நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.